எம் ஆண்டவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை, ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை. ஆதரவாகும் எம் இறைமகனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை, அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை. அகிலம் ஆளும் எம் வல்லவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கடவுளே உமது பேரன்பு, கடவுளே
யோவான் நற்செய்தி அத்தியாயம் 20 இறை சொற்றொடர்கள் 11 முதல் 18 வரை. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ண ஆடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, மகதலா மரியாவினுடைய அதிகமான பற்று இயேசுவிடத்திலே இருந்தது. எனது பற்று யாரிடத்தில் உள்ளது, எதிலே உள்ளது என்பது இன்றைய தியானம். இந்து மத போதகரின் பற்று பல வேளைகளிலே அர்ச்சனை தட்டு நோக்கியே இருக்கும். பொருளாளர்களின் பற்றும் காணிக்கை தட்டுகளை நோக்கியே இருக்கும். அதிகமாக நாட்டு தலைவர்களின் பற்று இந்த மண்ணை பன்னாட்டு கம்பெனிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பதிலே இருக்கும். தமிழ்நாட்டு மக்களின் பற்று இன்றைக்கு ஓட்டு பக்கமே இருக்கும். அரசியல்வாதிகளுடைய கண்களும் பற்றும் இன்றைக்கு ஓட்டு வங்கிகளிலே இருக்கும். ஏழை மக்களின் பற்று அன்றாட வயிற்றை கழுவுவதிலே இருக்கும். ஆன்மீக தலைவர்களுடைய பற்று இறைவார்த்தைகளை மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்பதிலே இருக்கும். இப்படி எல்லாருமே ஏதாவது ஒரு வழியில் எவற்றின் ஒன்றாவது மீது பற்று கொண்டுதான் வாழ்கிறோம். பல வகையான பற்றுகள் இருக்கிறது. அது பற்றாகவே இருக்கட்டும். உண்மையிலேயே நம்முடைய பற்றுதல் எவற்றின் மீது இருக்க வேண்டும் என்று மகதலா மரியா தன் செயல் வழியாக கற்றுக் கொடுக்கிறாள். இன்றைக்கு இயேசுவின் உயிர்ப்பு நிகழ்ச்சிக்கு ஒரு கதாநாயகியாக விளங்குகின்றவள் மகதலா மரியா. ஏனென்றால் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போதும் அவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட போதும் இக்காட்சிகளை மன வருத்தத்தோடு பார்த்து கொண்டிருந்த பெண்கள் குழுவில் இடம்பெற்றவள் மகதலா மரியா. ஓய்வு நாள் முடியும் வரை காத்திருந்து இயேசு இறந்த 3ஆம் நாள் விடியற்காலையில் கல்லறையில் இருந்த இயேசுவுக்கு நறுமண தைலம் பூச ஆவலோடு சென்ற பெண்கள் குழுவில் தலைமை வகித்தவரும் அந்த மரியாதான். எதற்காக மகதலா மரியா இவ்வளவு பற்றோடு செயல்பட்டாள் என்பதற்கு காரணத்தினை விவிலிய பேராசிரியர்கள் கூறுகையிலே, 7 பேய்கள் பிடித்திருந்த மகதலா மரியாள் இயேசுவின் இரக்கத்தால் விடுதலை பெற்றவள். எனவே தன் வாழ்வை முற்றிலுமாக இயேசுவுக்கு அர்ப்பணித்து விட்டாள் என்கிறார்கள். இயேசுவின் ஆழ்ந்த பக்தையாக மாறுகின்றாள். அந்த பக்தை தான் இயேசுவை பற்றி கொள்ள வழிவகுக்கிறது. இத்தகைய பற்றுதலின் காரணமாகத்தான் உயிர்த்த இயேசுவை முதலில் காணும் வாய்ப்பினையும் பெறுகிறாள். நம்முடைய பற்று எதிலே இருக்கிறது? அதிகம் பதவிகளை சம்பாதிப்பதிலா, இருக்கிற பணங்களை எல்லாம் செலவழிப்பதிலையா, அதிக சொத்து சேர்ப்பதிலா, அல்லது மரியாதை பெறுவதிலா, நாற்காலில் முதலிருக்கை பெறுவதிலா, அல்லது உண்மையான அர்ப்பணித்த இயேசுவை காண்பதிலா? இயேசு நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். இயேசுவை யார் என நாம் அறிந்து அவரிடத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முதல் நிபந்தனை நாம் அவர் நம்மை எல்லையற்ற விதத்தில் அன்பு செய்கிறார் என்னும் உண்மையை நாம் ஏற்பதுதான். இயேசுவின் அன்பு நம்மை அரவணைக்கிறது எனவும் அவருடைய அன்பில் பிணைப்பில் நாம் புது வாழ்வு பெறுகிறோம் எனவும் நாம் அதை ஏற்றுக்கொண்டால் அவரை நாம் ஆண்டவரை எனவும் போதகரை எனவும் அழைப்பதோடு அவருடைய போதனை நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் கொள்ள முடியும். எனவே இந்த நாளிலே
சிக்கனை பிடித்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. யாரை? இறைவனை, இறைவன் அனுப்பிய ஆண்டவர் இயேசுவை, இயேசு தேர்ந்தெடுத்த இலக்கு மக்களை, அதோடு அவருடைய லட்சிய இறையாட்சி கனவுகளை நாம் பற்றுதலோடு தேடி சிக்கனை பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. உயிர்த்த ஆண்டவர் இயேசுனுடைய பற்று எங்கே இருந்தது? படைத்தவரையும் தன்னை அழைத்தவரையும் பாதுகாக்கின்றவருமான இறைவன் பக்கமே உயிர்த்த ஆண்டவருடைய பற்று இருந்தது. அதே பற்றுதான் நம்ம இயேசுவை உயிர்த்த ஆண்டவரை நம்புகிற மக்களாகிய நாம் என்று சொன்னால், படைத்த இறைவன் மீதும் அழைத்த இயேசுவின் மீதும் சுட்டி காட்டுகிற இலக்கு மக்கள் மீதும் இறையாட்சி கனவுகள் மீதும் நாம் பற்று கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தையினுடைய அழைப்பு. ஒவ்வொருவருக்கும் ஒரு பற்று இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை, ஒரு பற்றை சொல்லணும்னா இப்போ அடிக்கிட்டே போகலாம். தேடுகின்ற இயேசு நம் இயேசு என்றால் நாமும் அந்த இயேசுவை தேட வேண்டாமா? இயேசுவின் உடனிருப்பு நமது உள்ளத்தில் உள்ளதை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் நாமும் அந்த இயேசுனுடைய உடனிருப்பை உணர வேண்டும், அதை செயலிலே வெளிப்படுத்த வேண்டும், மகுதலா மரியாவை போல. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் இயேசுவை பின்பற்றி நாங்களும் உம் திருவுளத்தை நிறைவேற்ற அருள்தாரும். ஆண்டவரே, ஆமேன். உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. உயிராய் நீருக்க உறவாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உள்ளமாய் நீருக்க உணர்வாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. அன்பாய் நீருக்க அதுவாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, அருளாய் நீருக்க அதனால் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. ஒளியாய் நீருக்க விழியாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, மொழியாய் நீருக்க வழியாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. கண்ணுக்குள் நீருக்க கனிவாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, என்னில் நீருக்க உன்னில் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே.
அன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, அன்னருள் எனக்கு போதுமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.